ஸோ அந்த பார்கெயின் பண்றதுக்கான ஸ்ட்ராட்டஜியா ஒருவேளை அந்த விஜய் பத்தி பேசுறது, அவருக்கு பிரைஸ் பண்றது அந்த மாதிரியான விஷயங்களா கூட இருக்கலாம். காங்கிரஸ்னால திமுகவுக்கு கெயின் இருக்குதானே தமிழ்நாட்டுல? எனக்கு அது எந்த அளவுக்குன்றதுதான் வித்தியாசம். ஆனா பொதுவாவே எல்லா கட்சிக்கும் எல்லாருமே எல்லா ஸ்ட்ராட்டஜிஸ்டும் சொல்றது, எல்லாருமே எழுதுறது, எல்லாருமே மீண்டும் மீண்டும் சொல்றது காங்கிரஸ் கட்சி பேர்டனா இருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு ஒரு தமிழ்நாட்டிலயுமா வேற எப்படி எனக்கு 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 உண்மையுமே புரியல. இப்போ தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா காங்கிரஸுக்கு வந்து மைனாரிட்டி ஓட்ஸ் தான் வந்து ஒரு பேக்கிங்கா இருக்கு. அது திமுகவோட சேரும் போது அந்த கெமிஸ்ட்ரியில வந்து அந்த மைனாரிட்டி ஓட்ஸ்ன்றது ரொம்ப அதிகமாகுது. பீகார் மாதிரி நம்ம தமிழ்நாட்டையும் நம்ம பார்க்கணுமா? இதை நீங்க அதே மைனாரிட்டி ஓட்ஸையும் அதே யாதவர்களுடைய ஓட்டையும் தான் பீகார் மாநிலத்திலையும் ஒரு கன்சாலிடேட் ஓட் பேங்க் ஃபார் காங்கிரஸ் அண்ட் ஆர்ஜேடி தான் வச்சிருந்தாங்க. ஆனா ஒரு அசாவுதீன் ஓவைசியுடைய கட்சி வந்து ஒரு 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 இம்பாக்ட் ஏற்படுத்தினாங்க. பிரசாந்த் கிஷோருடைய ஒரு கட்சி வந்து புதுசா ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தினாங்க. அந்த ஓட் கன்வர்ஷன் அப்படின்றது வந்து போகவே இல்லை. பாஜகவுடைய ஓட் பேங்க் அப்படியே இருக்கு, ஜேடியூவோடது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னாலும் கூட காங்கிரஸோடது கம்மி தான் இருக்கு. இத்திக்கும் ஆர்ஜேடி போன முறையை விட 1-2 தொகுதியில அவங்க எக்ஸ்ட்ரா போட்டிட்டு இருந்தாலும் கூட அவங்களுடைய ஓட் பேங்க் அப்படியே ஓரளவுக்கு சஸ்டெயின் ஆகுது. அந்த 23% அப்படின்றது அவங்க தான் ஹையஸ்ட் நம்பராகவும் இருக்கிறாங்க. ஆனா காங்கிரஸோடது ஒண்ணுமே இல்ல. இந்துஸ்தானி அவாமி மோர்ச்சா கட்சியை விட அவங்க 6 தொகுதிகளை போட்டியிட்டு 5 தொகுதிகளை வெல்லக்கூடிய இடத்துல 61 இடங்கள்ல போட்டியிட்டு வெறும் 6 இடங்களை தான் இவங்களால கைப்பற்ற முடியுது. தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்.